ஒரு ஜென்சி லிசனர்ட்டேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ நமக்கு ஜென்சி லிசனர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமா. ஆ. Do you really think we have any relevance for Rajya Sabha today? It become more like a gift for electoral alliances or retirement plan. Moreover, if many assemblies can function without upper house, why not parliament? Since Lok Sabha itself is a symbol of democracy, why do we need Rajya Sabha? இல்ல. இது இது வந்து நல்ல கேள்வி. ஆனா இது வந்து அ அதில சொல்லப்படுற அதாவது அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து அதையே நீட்டித்து மற்ற பலத்துக்கும் நம்ம அத கொண்டு போலாம். ஒரிஜினல் கான்செப்ட் வந்து இந்த மாநிலங்களவை அப்படின்னு பேர் வச்சது, மாநிலங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பன்னா என்னன்னா, சில மாநிலங்கள் காணா போயிடக்கூடிய மாதிரியான நிலையில கட்சிகள் ரெப்ரசன்டேஷன் வரும்பொழுது, மாநிலங்கள ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு இடம் இருக்கணும். சில விஷயங்கள் 2 இடத்துலயுமே இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் யோசிச்சது. சில விஷயங்கள் வந்து அத இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு. இவர் ஜென்ஸியா வேற இருக்காரு. எல்லாராலயும் வந்து இந்த தேர்தல் அரசியல்ல நின்னு ஜெயிக்க முடியாது. அதனால நாம வந்து சில முக்கியமான நபர்கள, அறிஞர்கள, கல்வியாளர்கள, இசைக்கலைஞர்கள, பத்திரிகையாளர்கள இவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தால், அவர்கள் சிறப்பான கருத்துக்களை கொடுப்பார்கள். ஒரு விஷயம் வந்து லோக்சபால பாஸ் ஆகி வந்தாலும், ராஜ்யசபா அதை தடுத்து நிறுத்த முடியும். இந்த மணி பில்னு ஒண்ணு சொல்லுவோம். அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் வந்து இவங்க கொஞ்சம் கொஸ்டின் பண்ணலாம். அப்ப இந்த பாருங்க, இந்த இடம் நீங்க சிலத யோசிக்க விட்டுட்டீங்க அப்படிங்கிறத அவர்கள் சொல்ல முடியும். அப்ப அது வந்து திருப்பி அனுப்புறதுக்கான இடமெல்லாம் இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் நம்ம நம்முடைய கான்ஸ்டிடியூஷன உருவாக்கியிருக்கோம். இதுல வந்து இந்த பாடி வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல நம்ம நமக்கு வந்து ஒரு எரிச்சல் காரணத்தினால தான் அது சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து இந்த இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குற மாதிரி. உனக்கு இங்க ஒண்ணும் குடுக்கலையா? சரி இங்க போன வச்சுக்கோன்ட்டு. அப்படி ஆக்கியது யார் அப்படின்னா, கட்சிகள் தான் அத கெடுத்து குட்டிச்சவராக்கி. அவங்க ஆட்களை எலெக்ட் பண்ணும்பொழுது, இத வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்களை இந்த இடத்துலயும், தேர்தலுக்குள்ள அந்த ஹசில் பசில் அதுக்குள்ள வர முடியாதவர்களுக்கு நம்ம இங்கேயும் அனுப்பி, எங்க கட்சியோட கொள்கைகள் இது. இதை சிறப்பான முறையில நீங்க அங்க பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நன்கு படித்தவர்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள், சில விஷயங்களை பற்றி சிறப்பாக ஒரு பெரிய கிரவுடுக்கு சொல்லக்கூடியவர்கள், தன் தரப்பு நியாயத்தை எடுத்து முன்வைப்பவர்கள் அப்படின்லாம் பண்ணலாம். அப்ப உண்மையில வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக, தமிழ்நாட்டின் லோக்சபா எம்பிக்கள பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசக்கூடியவர்கள். இப்ப என்னங்க இப்ப ஆங்கிலத்தில பேசக்கூடாதா? இப்ப பேசினா தான் நான் எம்பியா அப்படின்னு. இவர்கள் ஒருவருக்கும் சுட்டு போட்டாலும் ஒரு வார்த்தை ஹிந்தி வராது. இவ்வளவு நாள் இவங்க வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தும் அவங்க அந்த மொழியெல்லாம் கத்துக்கல. அதுவும் இல்லாம இல்லாட்டி அண்ணாவின் ஆவி வந்து உங்கள விடாது. அதனாலயும் கத்துக்கல. அந்த இடம் வந்து ஒரு கருத்துக்கள எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு இடம். சிறப்பான ஒரு ஆரட்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியும் அந்த இடத்துல. ஆங்கிலத்தில இப்ப மஹுவா மைத்ரா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு அப்பிட்டி ஆங்கிலத்தில பேசுறாங்க. அத பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கு. நான் சொல்றது லோக்சபால. வந்து முழுக்க முழுக்க இலக்கண பிழைகள் மட்டுமே வைத்துக்கொண்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் நம்ம ஆளுங்க. நம்ம அதெல்லாம் கத்துக்கல. இன்னும் சொல்லப்போனா இங்க வந்து தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி மத்தவங்கலாம் தமிழ்ல பேசினாலே தகராறா இருக்கு. புது கட்சி. அவங்க தமிழுமே பேச தெரியல. கடைசியா அடுத்து வந்து எமோஜி போட்டு தான் எல்லாரும் கையில மொபைல் ஃபோன் எடுத்துங்க. அவைத்தலைவர் வந்து இப்ப நீங்கள் ட்வீட் போடுங்கள் அல்லது நீங்கள் டைப் அடிங்கள்னா அவர் டிக்கி டிக்கின்னு போட்டு 2, 3 மூஞ்சியெல்லாம் போட்டு போடுவாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுதான் இவங்களுக்கு தெரியுது. ஜென்சிங்கிறதுனால சொல்றேன். இப்ப பேச்சுக்களையே இழந்து விட்டாயிற்று. அது யார் செய்த குற்றம்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வந்து குறைந்தபட்சம் இங்கேயாவது நன்றாக பேசக்கூடியவர்களாக, கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம எடுத்தோம்னா, திங்ஸ் வில் பி பெட்டர். அப்புறம் அறிவார்ந்தவர்களை கூப்பிடுறது. எல்லா இடத்துலயும் புரொஃபசர்ஸ் இருக்காங்க. உங்க கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களை அனுப்பலாம். எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. அவர்களை அனுப்பலாம். அப்படியெல்லாம் இல்லாம அதே பொலிட்டீஷியனையே திரும்ப அனுப்புவது என்று இதை நாசமாக ஆக்கியது யாருன்னா அனைத்து கட்சிகளும். அதுக்கு மேல நியமன உறுப்பினர்கள். அந்த நியமன உறுப்பினர்கள் அன்பார்ச்சுனேட். அதுல லதா மங்கேஷ்கர் அனுப்பு, இளையராஜாவை அனுப்பு, இவங்களுக்கு பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பேசவும் மாட்டாங்க. அப்ப அவங்க போயிட்டு அவங்க வந்து அத வந்து ஒரு ஒரு கௌரவ ஏதோ இருக்காருப்பா அவருக்கு பார்த்து ஒண்ணு போட்டு செய்யுங்க கைண்ட் ஆஃப் திங்கா அது ஆயிருச்சு. ஆனால் என் கருத்து அந்த அவை இருக்க வேண்டும்.
அதை திரும்பவும் இப்போ எப்படி வந்து இந்த பத்ம அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷனை இந்த அரசு முற்றிலுமாக மாற்றி அமைத்து ரொம்ப சிறப்பானவர்களுக்கு அது போய் சேருமாறு செய்ததோ, அதே மாதிரி மாநிலங்களவையும் மாற்றி அமைக்க முடியும். அதே போல என்னுடைய விருப்பம் எல்லா அசெம்பிளிஸ்லையும், எல்லா சட்டமன்றங்களிலும், எல்லா மாநிலத்தின் சட்டமன்றங்களிலும் ஒரு மேலவை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனே என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு தான் கொடுக்குது. அதனால தான் வந்து அமைத்து தூக்கி எறிந்து எம்ஜிஆருடைய தனிப்பட்ட காழ்ப்பு காரணமாக இங்கே அது தூக்கி எறியப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து திமுக அதை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்குள்ள அவங்களால அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாது. உடனே இவங்க வந்து அதை பின்வாங்கிடுவாங்க. இப்போ வந்து எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எம்ஜிஆர் செய்த காரணத்தினால ஜெயலலிதாவும் அதே வன்மத்தோடு இருந்தார். இப்போ வந்து கொண்டு வர முயற்சி செய்யலாம். ஆனால் இப்பயும் வந்து அதை கண்ணில் வந்து ஆஹா நம்ம ஆளுங்க ஒரு 100 பேரை உள்ள போட்டு செஞ்சிடலாம் வேலையை அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது வேஸ்ட். பட் இதற்கான இடம் இருக்கிறது, தேவை இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. How can the youth look at this friction between party-centric vision and leader-centric alignment to build a better future for Tamil Nadu and Bharat? நான் வந்து இப்போ நீங்கள் காமிச்சப்ப கொஞ்சம் மேலோட்டமாக மேலே பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து நரேந்திர மோடி, அண்ணாமலை இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர்களாக இவங்களை வந்து அவங்களுடைய ஒர்க் எத்திக், அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே பலவேறு தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த தலைவர்கள் வந்து ரொம்ப ஈர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம வந்து கட்சி சென்ட்ரிக்காக இருக்கணுமா, தலைவர்கள் சென்ட்ரிக்காக இருக்கணுமா, எது வந்து சரியான பாதை அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது கட்சி சென்ட்ரிக்காக தான் இருக்கணும். கட்சியை மையப்படுத்தியாகத்தான் அரசியல் என்பது இருக்க வேண்டும். தனிநபர்கள் அந்த கட்சியில் ஒரு அங்கமாக எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் சரி இருக்கணும். அல்லது அவங்க வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சரியல்ல, நான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்குகிறேன், அது என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகும் 100 ஆண்டுகள் தாங்கி நிற்கும், அந்த மாதிரியான ஒன்றை நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்கணும். அந்த அளவுக்கு ஃபோர்தாட் வந்து பல பேருக்கு கிடையாது. நான் ஏன் வந்து முதல்ல கட்சி சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு விஷயம் உள்ள பொதிந்து இருக்குது. அப்போ அந்த கட்சிங்கிறதுக்கு வந்து ஒரு தெளிவான கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையை வந்து அது எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த கட்சிக்கான அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அந்த நம்ம எப்படி ஒரு நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதே மாதிரி கட்சிக்கான அமைப்பு சட்டம் அது வந்து ரொம்ப வலுவானதாக இருக்கணும். அதை யாராவது ஒருத்தர் ஹைஜாக் பண்ணி, இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போய் அதை ஹைஜாக் பண்ணி அதை வந்து கம்யூனிசத்துக்கே எதிரான ஒரு கட்சியாக மாற்றலாமா? அப்போ அது வந்து அது கம்யூனிஸ்ட் கட்சி அல்லவா அல்லவா அது இந்த மாதிரியாக ஒரு கட்சியை வந்து ஹைஜாக் பண்ணுறது, அதை குலைக்கிறது, அதை சுக்குநூறாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் அலோ பண்ணாமல் அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கணும். அதற்கென்று ஒரு தெளிவான கோல் இருக்கணும். இப்போ அதற்கென்று ஒரு ஃபிஸ்கல் பாலிசி இருக்கணும். நம்ம நிதியில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண மாட்டோம், உயிரே போனாலும் ஆட்சியே வராவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி நான் பொருளாதாரத்தை சார்ந்த பார்வையை பட்டு சொல்கிறேன். அதே மாதிரி சமூக பார்வை, இப்படி ஒவ்வொரு துறையிலும் அதற்கு ஒரு பார்வை இருக்கணும். அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கணும். நான் ஏன் இந்த மாதிரியான பொருளாதார பார்வையை முன்வைக்கிறேன், நாம் ஏன் இந்த மாதிரியான பொருளாதார பார்வையை முன்வைக்கிறோம், கட்சி தனியால் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு டிபேட் இருக்கணும். இதை பற்றி விரிவாக பேசுவதற்கும் நம்ம இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், இந்த பாதையில் சிறிய மாற்றத்தை செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது அப்படிங்கிறத பேசுறதுக்கான ஒரு இடம் இருக்கணும். அதில் சேர்பவர்கள் இந்த காரணங்களை, அந்த அடிப்படை கொள்கைகளை நம்பி அதில் சேர்ந்து அதற்கு ஒரு தனிநபர் அதற்கு உதவி செய்தார் என்றால் அவரை பின்பற்றி அது உள்ளுக்குள்ள வந்து இந்த கட்சியை இவர்தான் வழிநடத்த வேண்டும்னு சொன்னால் அது ஓகே. அவர் கட்சியை விட்டு போகும்பொழுது அவர் பின்னாடியே நானும் போயிடுவேன், எனக்கு அவர் தான் முக்கியம், கட்சி முக்கியம் இல்லை, அவர் என்ன சொன்னாலும் சரி என்று ஆட்கள் சம்பந்தப்பட்டது அதை பின்பற்றி போபவர்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியை அனுபவிப்பார்களாங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி. நான் கிருஷ்ணமூர்த்தி அலையஸ் விக்னேஷ்கிட்ட கேட்டுக்கிறது, தனிநபர்களை அவர்களுடைய திறமைக்காகவோ அல்லது அவர்களுடைய ஒர்க் எத்திக்ஸ்க்காகவோ நீங்கள் பாராட்டுங்கள், ரசியுங்கள். கொள்கைகளை நீங்களாக உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கொள்கைகளை
எந்த கட்சியும் நடத்துவதில்லை, அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அன்அட்டாச்டா இருங்க. பெட்டர். அந்தந்த நேரத்தில யாருக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இதில நம்ம சேர்ந்து நம்ம வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பேச்சு. நம்மாலான ஒரு சிறு துரும்பை தனிநபர்களாக இருந்தே கிள்ளி போட முடியும். தனிநபர் பின்னால் போவதை விட இயக்கத்தின் பின்னால் போவது தான் எப்பொழுதுமே சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை என்றால் நீங்கள் தனிநபராக இருங்கள். யாரையும் பின்பற்ற வேண்டாம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது வந்து தனியாக இந்த பதிவின் கீழாகவும் கேட்கலாம். எங்களுடைய எல்லா பதிவுலையுமே பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டேக் அல்லது ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி அப்படின்னு போட்டு கேளுங்க. உங்களுடைய மின்னஞ்சலையும் உங்களுடைய பெயரையும் விரிவாக எழுதுங்க. நீங்க உங்க பெயர் ஊர் கூட சேர்த்து போடுங்க. உங்க பெயர் ஊரோட சேர்த்து படித்து உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப விருப்பத்துடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.